ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கிச்சன் சேனல்ல ஸ்நாக்ஸ் தான் செய்யறோம். வீட்டில் இருக்க பொருட்கள் 4 பொருள் தான் தேவைப்படும். டக்குன்னு ஈஸியான முறையில் செய்யறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்வீட் செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பவுல் வெல்லம் நல்லா தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாகுபாதம் எதுவும் தேவையில்லை, வெள்ளம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததா கடாயில் கோதுமை மாவை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பவுல் தான் நம்ம வெள்ளம் எடுத்து காய்ச்சி வச்சிருக்கோம். இனிப்பு கொஞ்சம் கூடுதல் குறைச்சல சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கோதுமை மாவு நல்லா வறுத்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நல்லா லைட்டாக கோதுமை மாவை வறுத்தாச்சு. அடுத்ததா தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதிகமான பொருள்களும் நமக்கு தேவைப்படாது. இப்போ நல்லா கோதுமை மாவு வறுத்தாச்சு. பாகை சேர்த்துக்கலாம். நல்லா பாகை சேர்த்துட்டு கட்டிப்படாம நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கலாம். இப்போ நல்லா கோதுமை மாவு வெல்லம்லாம் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை பிகினர்ஸ் கூட செய்யலாம், எந்த சொதப்பலுமே வராது. செஞ்ச ஸ்நாக்ஸு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்ச ஸ்நாக்ஸை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்பூனால் நல்லா சமப்படுத்திக்கலாம். எப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம், இல்லை ஸ்லைஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ திருப்பி இந்த பவுல் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. பசியோட ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.